வாழ்வு சிறக்க 7 கட்டளைகள். உடனே யாருக்கோ தோன்றும் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் திரைப்படம் அல்ல, இது மேலாண்மையில் சில கருத்துக்கள். பின்னால் வரும் கெட்ட நாளை நினைத்து இன்றைய நல்ல நாளை தொலைத்து விடக்கூடாது. ஏனென்றால் என்றைக்கோ வரப்போவதை இன்றைக்கு நினைத்து என்னாகப் போகிறது? மற்றவர்களின் எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாது, தவிர்த்து விட வேண்டும். அவர் அப்படி நினைக்கிறார் என்றால் நாம் அவர் உள்ளே போய் ஒன்றும் செய்ய முடியாது, விட்டுவிட வேண்டும். வெற்றியும் உடல் நலமும் அடைவதற்கு காலம் மிக மிக அவசியம். சரியான முறையில் வெற்றி அடைவதற்கும் உடல் நலத்தை பேணுவதற்கும் கால அவகாசம் இல்லாமல் அதை செய்ய முடியாது. அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் உங்களை கட்டமைத்து உங்கள் நேரத்தை நீங்கள் பரிபாலனம் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வெற்றி உறுதிப்படும். இல்லை என்றால் ஐயோ நான் தோற்றுவிட்டேனே, ஐயோ முடிந்து விட்டதே என்று. எதற்காக அது? போட்டியில் நேற்றைய நான் யார், இன்றைய நான் எந்த அளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறேன் என்பதைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர போட்டியில் எதை செய்து என்னாக போகிறது? நான் போட்டிக்கு போவது எல்லோரும் வெற்றி பெறுவதற்காக அல்ல. நான் இந்த இடத்தில் இருந்தேன், இன்றைக்கு இவ்வளவு முன்னேறி இருக்கிறேன் உங்களை நீங்களே தேர்தல் படுத்தி ஆறுதல் சொல்லி முன்னேற்றி முன்னே செல்கிறீர்கள். அதற்காகத்தானே இவ்வளவு பாடும். வேறென்ன? மெய்ப்பாடுகளை கட்டுக்குள் வைக்க வேண்டும். எமோஷன்ஸ், அதாவது இந்த மெய்ப்பாடுகள் என்று சொல்லும்போது கோபம் அல்லது அவரே இப்படி இருக்கிறார் அல்லது அவனை தொலைத்து, இது தேவையே இல்லையே. இவைகளை தவிர்த்து விட்டால் அல்லது கட்டுக்குள் வைத்தால் ஆழ்ந்த மூச்சோடு அதை சேர்த்து செய்யும் பொழுது நல்ல முறையில் உருவாகும். சரி, மகிழ்ச்சிக்கும் வருத்தத்திற்கும் நாமே காரணம் என்பதை நம்ப வேண்டும். மகிழ்ச்சிக்கு நான் காரணம், வருத்தத்திற்கு அவர்கள் காரணம் என்றெல்லாம் நீங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி மாற்றி சொல்லிக் கொண்டிருந்தால் அது என்றைக்குமே முடியாது, தொடர்கதையாக போய்கொண்டிருக்கும். ஏற்றுக்கொள்ளுங்கள், நடப்பது என்னால் நடக்கிறது, நான் செய்யும் செயல்களால் என்று தலையில் ஏற்றிக்கொள்ளக்கூடாது, நினைவில் ஏற்றிக்கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் நிறுவனத்திற்குள் தவறான கருத்துக்களை கொண்டு வரவே கூடாது. நிறுவனத்தில் நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து எதிர்மறை கருத்தாக இருந்தால் அதை ஏன் சொல்லி அந்த ஒரு துளி நஞ்சை கலக்க வேண்டும்? தேவையில்லையே. அதனால் அது போன்ற விஷயங்களை நீங்கள் தவிர்த்து விட்டால் எல்லோருக்கும் நல்லது. யார் எவ்வளவு வேணால் எப்படி இருப்பார்கள் என்பதெல்லாம் யாராலும் கூற முடியாது. மகிழ்ச்சியும் துள்ளுவதும் நமது எண்ண ஓட்டத்தை பொறுத்தது, அதை பொறுத்துத்தான் அமையும்.